தேனினும் இனிமையாய் என் நாவில் தவழ்கின்றாயே. என்றென்றும் இனிமையாய் அறிவின் இலக்கணமாய் அழியா வாழ்வு பெற்றாயே. தாய்மொழி ஆயினும் மொழியினும் மேலாய் என் உயிரோடு கலந்த தமிழ் மொழியே, உனக்கு என் முதற்கண் வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் சிரம் சாத்தி வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு பேசும் வாய்ப்பை நல்கிய அன்பு மகளிர் குழு தாய்மார்களுக்கு நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். வீறு கொண்ட பெண்ணினத்தின் வீர திருநாள் இன்று. மங்கையர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். திக்கட்டும் ஒளி கட்டும் பெண்ணியமே, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல ஆதரவு செய்திருக்க வேண்டும் அம்மா. பெண்ணை போற்றும் விதமாகவும் பெண்ணை பாராட்டும் விதமாகவும் பல கவிஞர்கள் பல கவிதைகளை பாடியுள்ளனர். பெண்ணை போற்றும் நாடே இம்மண்ணுலகில் உயர்ந்துள்ளது. நாடு மட்டுமல்ல பெரியோர்களே, வீடும் தான். நம் வாழ்க்கையிலும் நம் சமூகத்திலும் பெண்ணென்றும் உயிரில் பெண்ணின் முன்னேற்றத்துக்கு ஊக்கு அளிப்போம். சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்த்திட வேண்டும். தூரத்து தேசத்திலும் பாரத பெண்கள் பாடிட வேண்டும். பெண்கள் கூட்டம் பேயென்று சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயும் பெண்தான் என்று எண்ணிடாத பித்தர்களே. ஒரு பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா மக்களே? தான் குழந்தை அழகில்லாமல் பிறந்தால் கூட திருஷ்டி போட்டு வைத்து அழகு பார்ப்பாள். தான் உடல் நலமின்றி கிடந்தால் கூட தன் குழந்தையின் உடலை சுத்தப்படுத்துவாள். கரு சுமக்கும் பெண்ணெல்லாம் தன் கண்ட தெய்வம் என்று உணர்கிறேன். பெண்ணென்றும் உயிரில் சுவாசிப்பதால் ஒரு பெண்ணின் அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? கோபத்தில் முறைத்தாலும் அழகு, மகிழ்ச்சியில் சிரித்தாலும் அழகு. பேசும் மொழி அழகு, பேசும் மொழி தமிழானதால் தமிழும் அழகு. இப்படி கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். பெண்ணே, மலராக இருங்கள், மல்லிகையாக அல்ல. தண்ணீரின் அளவிற்கு தானும் உயரும் தாமரையாக, பிறர் பிறக்கும் கொடியாக அல்ல. தேசத்தின் உச்சியில் நிற்கும் வெற்றி கொடியாக. யாம் பேசியதோ சுருக்கம், அதன் அர்த்தமோ பெருக்கம். தேவையில்லை விளக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.